Hi friends, welcome to Samria channel. Shrutika Arjun. என்னங்க சொல்றது? Such a sweet person தான் சொல்லணும் அவங்கள. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா ஸ்ருதிகா அர்ஜுனோட லாக் அவுட் இன்டர்வியூ பத்தி தான். ஜெனரல் லாக் அவுட் இன்டர்வியூல வெளியில வந்த எல்லாருமே தனக்கு பிடிக்காத ஆட்களை பத்தி பேசுவாங்க. ஸோ பிடிக்காத ஆட்களை பத்தி ரொம்பவே தப்பா பேசுவாங்க. ஆனா ஸ்ருதிகா அர்ஜுன் தான் ஒரு பர்சன் யாரை பத்தியுமே தப்பா பேசல. அண்ட் அவங்களோட அப்சர்வேஷன் ஒவ்வொருத்தரை பத்தியும் சான்ஸே இல்லைன்னு தான் சொல்லணும். ஸ்ருதிகாவோட எவிக்ஷன் பத்தி அனௌன்ஸ் பண்ண அடுத்த நிமிஷம் கிரௌடோட ஷாக்கை பாத்தீங்கன்னா ஸ்ருதிகா இவங்களோட எவிக்ஷனை அங்க இருந்த ஆடியன்ஸாலே ஏத்துக்க முடியல. ரொம்ப பெரிய ஷாக்கா தான் எல்லாருக்குமே இருந்தது. முக்கியமா உள்ள இந்த கண்டஸ்டன்ஸ்க்கு இவங்களா போறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. டஃப் பிளே கொடுத்தாங்க. எல்லா கண்டஸ்டன்ஸ் கண்டையும் அவங்க விரல விட்டு ஆட்டினாங்க. நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணாங்க. நல்லா சிரிக்க வச்சாங்க. நம்ம எல்லாரையும் நிறைய தடவை அளவும் வச்சிருக்காங்க. ஸோ இவங்க தன்னோட லாக் அவுட் இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ருதிகா சொல்றாங்க, எனக்கு தெரியும் நான் வீட்டை விட்டு வெளியில வந்த உடனே சும் ரொம்ப சோகமாயிருவாங்கன்னு எனக்கு தெரியும். நான் கரண் கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். ஏன்னா சும் கூட எனக்கு இருந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப உண்மையான ரிலேஷன்ஷிப். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதை ஒரு ஷோவா பார்க்கல, ஒரு ரியல் லைஃபா தான் பார்க்குறேன். ஸோ சும்மா வந்து நான் நிஜமாவே என்னோட ரியல் ஃப்ரெண்டா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை நான் எவிக்ட் ஆகாம இருந்திருந்தா அந்த பிளேஸ் வந்து சாஹத்துக்கு போயிருக்கோம்னு நினைக்கிறேன். சாஹத் தான் எவிக்ட் ஆயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்றாங்க. ஏன்னா சாஹத் ஆல்ரெடி அந்த ஸ்பேஸ்க்கு போயிட்டாங்க. எங்க அம்மா வந்துட்டாங்க, பார்த்தாச்சு, போதும் நான் கிளம்புறேன், அந்த மூடுக்கு வந்துட்டாங்க. அதனால கண்டிப்பா சாஹத் தான் வெளியில போயிருப்பாங்க அப்படின்னு ஸ்ருதிகா சொல்றாங்க. அடுத்து சொல்ற விஷயம் திக்விஜய் எவிக்ஷனை பத்தி தான். இந்த வீட்டுல ஒரு பெரிய ரிக்ரெட் எனக்கு இருக்க முடியும்னா நான் திக்விஜயை சேவ் பண்ணாம விட்டதுதான். திக்விஜய் எவிக்ட் ஆனப்போ எல்லாரும் என்ன பிளேம் பண்ணாங்க, என்னாலதான் திக்விஜய் போனாருன்னு சொன்னாங்க. ஆனா மத்த கண்டஸ்டன்ட் ஓட் பண்ணி தான் திக்விஜய் வெளியில போனாரு. ஆனா எல்லாரும் என்ன மட்டுமே பிளேம் பண்ணாங்க. ஆனா சல்மான் கான் தான் வீக்கெண்ட்ல வந்து ஏன் அவளை மட்டும் பிளேம் பண்றீங்க, எல்லாரும் தானே இன்வால்வ் ஆனீங்க அவரை வெளியில அனுப்புறதுல அப்படின்னு சொன்னாரு. மேபி அந்த கர்மா தான் என்ன தொடர்ந்து வருதோ என்னமோ தெரியல. டிராஃபிக் இவ்வளோ கிட்ட போயிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் வெளியில வந்துட்டேன். இது நடந்தது நினைச்சு எனக்கு சந்தோஷமா தான் இருக்குன்னு ஸ்ருதிகா சொல்றாங்க. ரஜத் நிஜமாவே பல்ட்டி அடிக்கிற பர்சன் தான் அப்படின்னு சொல்றாங்க. அவினாஷ் அண்ட் கஷிஷ் விஷயத்தையே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஈஷா கிட்ட போய் உட்கார்ந்து அவர் அவினாஷ்க்கு சாதகமா பேசுறாரு. இந்த பக்கம் சாராவோட வந்துட்டு அவினாஷ்க்கு எதிராக பிளான் பண்றாரு. இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவரை ரொம்ப டேஞ்சரஸ் பர்சனா காட்டுது. மற்றபடி வீட்டுல யாராவது லோவா இருந்தாங்கன்னா, ரொம்ப கவலையில இருந்தாங்க, உங்க பக்கத்துல யாருமே இல்லைன்னா அந்த டைம் கண்டிப்பா ரஜத் உங்க பக்கத்துல இருப்பாரு. சோ அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் ரஜத் அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்றாங்க. அதாவது யாராவது ஒருத்தர் ரொம்ப லோவா இருந்தாங்க, அது அவருக்கு பிடிச்ச ஆளோ பிடிக்காத ஆளோ, நீ சோகமா இருந்தனா அந்த டைம்ல உன் பக்கத்துல நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ரஜத் வந்து தோள் கொடுப்பாரு அப்படின்னு ஸ்ருதிகா சொல்றாங்க. அந்த வீட்டுல ரொம்ப ஹாரிபிளான ஃபீலிங் என்னன்னா தனிமையில சோகத்துல இருக்கிறது தான். ஸோ அந்த நேரத்துல கண்டிப்பா ரஜத் நம்ம பக்கத்துல இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கரண் அண்ட் என்னோட ரிலேஷன்ஷிப்பை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்க ரெண்டு பேரும் டாம் அண்ட் ஜெரி மாதிரி எப்போதுமே ஃபைட் பண்ணிட்டு இருப்போம். எப்போ ஃபைட் பண்ணுவோம், எப்போ ஒன்னா இருப்போம்னு எங்களுக்கே தெரியாது. திடீர்னு சண்டை போடுவோம், திடீர்னு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோம். யோசிச்சாலே ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஞாபகம் வருது. ஷில்பாவை பத்தி சொல்லணும்னா வெளியில ரொம்ப இனிப்பான பர்சன், உள்ள கொஞ்சம் கசப்பான பர்சன் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படின்னா அவினாஷ் பத்தி சொல்லணும்னா ஃபுல் டிராமான்னு தான் சொல்லணும். ரொம்ப நல்ல பையன் தான், ஆனா சம்டைம்ஸ் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. விவியன் பத்தி சொல்லணும்னா ஏய் இங்க பாரு அப்படின்னு அவர் பேசுற அந்த டோனுக்கு பின்னாடி ஒரு சாஃப்ட் சைடு இருக்கு. உண்மையாவே விவியன் ஒரு ஜென்டில்மேன் தாங்க அப்படின்னு ஸ்ருதிகா சொல்றாங்க. என்ன கேட்டீங்கன்னா எனக்கு சும் தான் வேணும் ஆகும். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க ரொம்ப பெருசா ட்ரை எல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படிதான் இருப்பாங்க. அவங்க ரொம்ப ரியலான பர்சன், அதனால எனக்கு சும் வின் ஆகணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஸ்ருதிகா சொல்றாங்க. உங்கள எத்தனை பேர் சும்க்கு சப்போர்ட் பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. இந்த கேள்வி கேட்டதுக்கு நிறைய பேர் காண்டாவீங்கன்னு தெரியும், இருந்தாலும் கேட்குறேன். ஸ்ருதிகாக்கு அடுத்தது நீங்க யாரை சப்போர்ட் பண்ண போறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். Until then it's bye from Jemima. Take care.